அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. எம்ஏ ஹைதர் குரூப் தலைமை அலுவலகம் பிர்காபில் ரமலான் மாதத்தை முன்னிட்டு தொடர்ந்து தராவி தொழுகையும் சிறப்பு பயானம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அல்ஹம்துலில்லாஹ். தொடர்ந்து மீதமுள்ள நாட்களிலும் சிறப்பு பயான் மற்றும் சிறப்பு தராவி தொழுகை நடைபெற இருக்கிறது. அனைத்து சகோதரர்களும் தொழுகையிலும் பயானிலும் கலந்து கொள்ளும்படி அழைக்கின்றோம். எம்ஏ ஹைதர் குரூப். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. இன்னல் ஹம்தலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அஅமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுضلில்ஹு ஃபலா ஹாதிய லஹு. ஸதகல்லாஹுல் அலீயுல் அலீம். காலல்லாஹு தஆலா ஃபில் குர்ஆனில் அலீம் ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹி லின்த லஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலல் கல்பி ஸதகல்லாஹுல் அலீயுல் அலீம். அல்ஹம்துலில்லாஹ். பேரன்புக்குரியவர்களே, அல்லாஹுடைய மாபெரும் கிருபையால் கடைசி பத்துடைய இறுதி காலகட்டங்களிலே நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். வல்ல ரஹ்மான் நம்முடைய அனைத்து விதமான அமல்களையும் ஏற்றுக்கொள்வதில் சிறந்தவன். நம்முடைய அமல்களை ஏற்றுக்கொண்டு அதற்குண்டான கூலியை வழங்குவதிலே மிகச் சிறந்தவன். அல்ஹம்துலில்லாஹ். பொதுவாக மார்க்கம் என்பது எல்லா விடயங்களிலும் நமக்கு எல்லா சூழலிலும் எதை இந்த மனிதன் பின்பற்றி நடக்க வேண்டும் என்ற விஷயத்திலே என்ற கோணத்திலே ஒரு நல்லதொரு அறிவுரைகளையும் வழிகாட்டுதல்களையும் நமக்கு கொடுத்து கொண்டிருக்கிறது. பொதுவாக இந்த உலகத்திலே எந்த மார்க்கமாயினும் அல்லது வேற ஒரு மதங்களாக இருக்கட்டும், அமைதியை பற்றி பேசுகிறதா, அழுத்தமாக அதுவும் தெளிவாக பேசுகிறதா என்று நான் பார்க்கின்ற பொழுது அங்கு நாம் காண்பது என்பது காணல் நீரை போன்றுதான் இருக்கும். ஆனால் இஸ்லாம் மார்க்கம் மட்டும்தான் அமைதியை பற்றி மிகவும் அழுத்தமாகவும் மிகவும் ஆணித்தனமாகவும் பேசுகிறது. ஏனென்று சொன்னால் இஸ்லாத்துடைய மூல சொல்லே என்ன செய்கிறது என்றது அமைதி என்ற வார்த்தையிலிருந்து தான் என்ன செய்கிறது, உருவாகிறது. இஸ்லாத்துடைய மூலச்சொல்லே இஸ்லாம் என்று சொன்னால் அதனுடைய மூலச்சொல், அந்த மூலச்சொல்லே அமைதியுடைய என்ற வார்த்தையிலிருந்து தான் என்ன செய்யப்படுகிறது, உருவாக்கப்படுகிறது. அந்த அளவுக்கு என்ன சொல்கிறது என்று சொன்னால் மார்க்கம் என்ன செய்ய அமைதியை விரும்புகிறது. இந்த உலகத்தில் அமைதியை நிலைநிறுத்தக்கூடிய விஷயங்களில் இஸ்லாம் என்ன செய்கிறதுனா முன்னிலை வகிக்கின்றது. சக மனிதனுடைய உயிர், அதுபோன்று பொருட்கள், உடைமைகள், மானம், இவைகளுக்குண்டான பாதுகாப்பு, அதுபோன்று எந்த ஒரு முஃமினும் இந்த மாதிரி விஷயங்களிலே அமைதியான விஷயங்களை கையாளக்கூடிய விஷயங்களிலே அதனுடைய ஈமானுடைய தரம் எந்த அளவுக்கு இருக்க வேண்டும் என்பதையும் இஸ்லாம் நமக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால் இயம்புகின்றது. ஒரு முஸ்லீம் தன்னுடைய வாழ்க்கையிலே வாழ்வதற்கு எல்லா வழிமுறைகளையும் அவன் என்ன செய்தாலும் செய்து கொண்டாலும் அவன் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த அமைதியை அவன் என்ன செய்ய வேண்டும், அவன் விரும்ப வேண்டும் என்பதுதான் நமக்கு சொல்லித்தரப்படுகிறது. அருமையானவர்களே, அண்ணல் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து, இந்த உலகத்திலே நீங்கள் நபியாக அனுப்பப்பட்டாலும் இந்த உலகத்தில் வாழ்கின்ற அந்த மனிதர்களிடத்தில் எவ்வாறு நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்பதை பற்றி மிருதுவான அணுகுமுறையை இஸ்லாத்தை வளர்ச்சி பாதையில் கொண்டு செல்லும் என்பதாக வல்ல ரஹ்மான் தன்னுடைய திருமறையிலே 3வது அத்தியாயம் 159வது வசனத்திலே சுட்டி காட்டுகின்றான். ஃபபிமா ரஹ்மத்தி மினல்லாஹ் லின்த லஹும் வலவ் குன்த ஃபல்லன் கலீலா. அல்லாஹுடைய ரஹ்மத்தின் காரணமாகவே நீ அவர்களிடம் மென்மையாக கனிவாக நடந்து கொள்கிறீர்கள். சொல்லில் நீர் கடுகடுப்பானவர்களாகவும் கடினமாக சித்தமுடையவர்களாகவும் நீங்கள் என்ன இருந்திருந்தால் அவர்களோ சமூகத்தை விட்டு ஓடி இருப்பார்கள் என்பதாக நமக்கு என்ன செய்கிறது என்று சொன்னால் திருக்குர்ஆன் நபிகளை பற்றி சொல்லி காண்பிக்கிறது. அப்போ அந்த அளவிற்கு இஸ்லாம் என்ன செய்கின்றது, அமைதியை என்ன செய்கின்றது, விரும்புகின்றது. பொதுவாக இஸ்லாம் இந்த உலகத்திலே தலைத்திருக்க காரணம், இஸ்லாம் இந்த உலகத்திலே எங்கெங்கும் பரவி கொண்டிருக்கக்கூடிய காரணம் என்னவென்று சொன்னால் அமைதியை முன்னிலைப்படுத்துவதன் காரணமாகத்தான். அமைதியை முன்னிலைப்படுத்துவதன் காரணமாகத்தான் என்ன செய்கின்றது, இந்த இஸ்லாம் முன்னிலையிலே எல்லா உள்ளங்களிலும் என்ன இருந்து கொண்டிருக்கிறது. அருமையானவர்களே, இன்று மதீனா மாநகரம், யாரெல்லாம் மதீனாவுக்கு போனாங்களோ அவங்களுக்கெல்லாம் தெரியும், அங்கே போனால் என்னுடைய உள்ளம் ரொம்ப ராகத்தாக இருந்துச்சு, என்னுடைய உள்ளம் ரொம்ப அமைதியாக இருந்தது, ரொம்ப சாந்தமாக இருந்தது.
எந்த கவலையும் இல்லை, எந்த துன்பமும் இல்லை, எந்த மனதிற்குள்ளே எந்த ஊசலாட்டமும் கிடையாது என்பதாக மதினாவுக்கு சென்று வந்தவர்கள் நமக்கு சான்று பெறுகின்றார்கள். இப்போ அந்த அளவுக்கு மதினா நகரம் நற்குணத்தால் என்ன செய்யப்பட்டது, வெற்றி கொள்ளப்பட்டது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மதினா நகருக்கு போனாங்கன்னா அங்கே நற்குணம் தான் என்ன செய்யப்பட்டது, நபிகள் பெருமானுடைய அந்த நற்குணம் தான் அந்த மதினாவை என்ன செய்யப்பட்டது என்று சொன்னால் வெற்றி கொள்ள வைக்கப்பட்டது என்பதாக வரலாறு நமக்கு சொல்லி தந்திருக்கின்றது. நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் நற்குணத்திலிருந்து ஒரு நூலளவு கூட விலகி இருந்தார் என்று சொன்னால் இன்று இந்த இஸ்லாம் மார்க்கம் இந்த உலகத்திலே இங்கு நாம் இருந்திருக்கிறோமா என்பது ஒரு சந்தேகக்குறியாகத்தான் இருந்து கொண்டிருக்கும் அருமையானவர்களே. அதுபோன்று அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்கின்ற பொழுது இந்த உலகத்திலே வாழக்கூடிய அந்த மனிதனுடைய உயிர் மதிப்பை மிகவும் முதன்மையாக அந்த உயிருடைய மதிக்கக்கூடிய விஷயத்திலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் என்பதாக நமக்கு அச்சுறுத்துகின்றான், நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றான். ஒரு உயிரினுடைய மதிப்பு என்ன என்பதில் இஸ்லாம் கொண்டிருக்கும் நிலைப்பாடு என்பது மிக தெளிவான ஒரு நிலைப்பாடு. அல்லாஹ் தன்னுடைய திருமலையை சொல்கின்றான், அன்னஹு மன் கத்தல நப்சன் பி கைரி நப்சின் அவு ஃபசாதின் ஃபில் அர்லி க அன்னமா கத்தலன் நாச ஜமீஆ வமன் அஹியாஹா க அன்னமா அஹியன் நாசி ஜமீஆ. எப்படி ஒரு அருமையான ஒரு வாசகம் திருமறை பேசுகிறது. இந்த மாதிரி எந்த ஒரு மதமும் பேசவில்லை, மார்க்கம் பேசுகின்றது, இஸ்லாமிய மார்க்கம். என்ன சொல்கின்றான் அல்லாஹ், அன்னஹு மன் கத்தல நப்சன் பி கைரி நப்சின் அவு ஃபசாதின் ஃபில் அர்லி. யார் இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது இந்த பூமியிலே என்ன செய்கிறானா, பூமியில் என்ன செய்கிற ஒரு கொலை செய்கிறான் அல்லது குழப்பத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு மனிதனாக என்ன செய்கிறான் இந்த உலகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றான்னு சொன்னால் அவன் என்ன செய்ய அன்னமா கத்தல நாசி ஜமியா, ஒரு மனிதனுடைய உயிரை பறித்தானோ அல்லது ஒரு மனிதனுக்கு மத்தியிலே குழப்பம் ஏற்படக்கூடியவனாக ஒரு மனிதன் இருந்து கொண்டிருக்கிறான் என்று சொன்னால் இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மனிதனையும் கொலை செய்து கொண்டு போனவான். அதுபோல் இந்த உலகத்தில் வாழ்கின்ற அனைத்து மனிதர்களுக்கும் குழப்பம் விளைவிக்கக்கூடிய ஒரு மனிதனாக இந்த உலகத்திலே அவன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான் என்பதை இயம்பை விட்டு சொல்கிறது. வமன் அஹியாக க அன்னமா அஹியன் நாசு ஜமியா. யார் இந்த உலகத்திலே ஒரு ஆத்மாவை வாழ வைக்கிறார்களோ இந்த உலகத்தில் உள்ள எல்லா மக்களையும் காணக்கோடி எந்த அளவுக்கு நம்ம கண் தெரிகிறதோ அல்லது எந்த அளவுக்கு இந்த உலகம் பறந்து விரிந்து இருக்கின்றதோ அந்த மூலையில் எந்த ஒரு மனிதன் கடைசி மனிதன் வாழ்கின்றானோ அப்படிப்பட்ட மனிதனை வாழ வைக்கக்கூடிய ஒரு மனிதனாக இந்த உலகத்தில் இருந்து கொண்டிருக்கின்றான் என்பதாக என்ன செய்கின்றது இஸ்லாம் தன்னுடைய திருமறையிலே மிகவும் ஒரு உயிருடைய மதிப்பை பற்றி சிலாகித்து சொல்லி இப்படித்தான் ஒரு மனிதன் உயிரை நேசிக்க வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தந்திருக்கிறது என்று சொன்னால் எந்த அளவுக்கு ஒரு அமைதியை விரும்பக்கூடிய மார்க்கமாக இந்த இஸ்லாம் இருக்கிறது என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு பல விஷயங்களை என்ன செஞ்சிருக்காங்க சொல்லி தந்திருக்கிறாங்க. எவன் நபி சொல்றாங்க எந்த அளவுக்குனா மன் கத்தல உஸ்ஃபூரன் ஃபமா ஃபௌகஹா பி கைரி ஹக்கிஹா. யார் முறையின்றி ஒருவர் அஸ்பூர்னா என்னது சுட்டுக்குருவியை கொலை செய்வாரோ அவர்களுக்கு அல்லாஹு அஸ்ஸவஜல் அன்ஹா யௌமல் கியாமா. நசையில் அந்த ஹதீஸ் வந்திருக்கு. நாளைக்கு மறுமையில் அந்த சுட்டுக்குருவியை எந்த ஒரு இதுவுமின்றி எந்த ஒரு காரணமுமின்றி எவன் கொலை செய்கின்றானோ அதை பற்றி என்ன செய்யப்படுவான், விசாரிக்கப்படுவான் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்கன்னா அப்போ அந்த சுட்டுக்குருவி கூட அந்த சாதாரண இந்த உலகத்திலே வாழ்கின்ற ஒரு உயிரினம், அந்த உயிரினத்திற்கு கூட என்ன செய்யுது மிகப்பெரிய ஒரு கவனத்தை இந்த இஸ்லாம் கொடுக்கிறது என்று சொன்னால் உயிருடைய மதிப்பை மனிதனுடைய உயர்வை எந்த அளவுக்கு சிலாகித்து பேசுகிறது, அவனுடைய வாழ்க்கையிலே எந்த அளவுக்கு அமைதி விரவம் வேண்டும் என்பதை நமக்கு சொல்லித் தருகிறது என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்றாங்க, புகாரில முஸ்லிம்ல ஹதீஸ் இடம்பெற்றிருக்கின்றது. வயக்கூலு நபியுனா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபீமா ரவாஹு அன்ஹு அப்துல்லாஹி இப்னு அவுஃப் ரலியல்லாஹு சொல்றாங்க, லா தத்தமன்னு லிகா அல் அதுவி. இந்த உலகத்திலே வாழ்கின்ற பொழுது எதிரிகளை சந்திப்பதில் எதிரியை நம்ம என்ன செய்யணும், சந்திக்கணும், எதிரியை அடிக்கணும் அல்லது பகைவனை வெட்டணும் குத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் என்ன செய்யாதீங்க, ஆசைப்படாதீர்கள். மேலும் வசலுல்லாஹ் ஆஃபியா, அல்லாஹ்விடத்தில் ஆரோக்கியத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க சொல்லித்தராங்க. அப்போ இந்த உலகத்தில் வாழ்கின்ற பொழுது எதிரியே நீ என்ன செய்யாத வச்சுக்காத அப்படின்னு சொல்லுது இஸ்லாம். நீ எதிரி வச்சிருந்தீங்கன்னா அங்கே அமைதி போயிரு என்பதாக இந்த ஹதீஸிலிருந்து நமக்கு தெரிகிறது. அப்போ இன்னைக்கு நம்ம பார்க்குறோம் இந்த உலகத்தில்
இந்த உலகத்தில் வல்லரசுகளாக இருக்கட்டும், மனிதனாக இருக்கட்டும், எதிரியை உருவாக்கி கொண்டு எத்தனை நபர்களை என்ன செய்கிறார்கள் சொன்னால் கொன்று குவித்து கொண்டிருக்கிறார்கள். இவனை உடனடியாக எதிரியாக அறிவித்து விட வேண்டும், எந்த ஒரு காரணமுமின்றி இவனை எதிரியாக அறிவித்து இவனை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்பதாக நாடுகளும் சரி, வல்லரசுகளும் சரி, அல்லது ஒரு வாழ்விலே வாழக்கூடிய ஒரு மனிதனாக இருந்தாலும் சரி என்ன செய்கிறான், அந்த எதிரியை விரும்பக்கூடியவனாக இருக்கிறான்னு சொன்னோம்னா, அப்போ நமக்கு என்ன சொல்லித்தராங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எதிரியை நீங்கள் விரும்பாதீங்க, அல்லாஹ்விடத்தில் ஆஃபியத்தை கேளுங்க என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நல்லா சொல்லித்தராங்க. அந்த அளவுக்கு, எந்த அளவுக்குன்னு சொன்னால் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, பேரில் கூட அந்த வெறுப்பு இருக்கக்கூடாது. ஒரு மனிதனுடைய பேர் வைக்கிறோம், ஒரு மனிதனுடைய பேர் வைக்கிறோம், பேரில் கூட அந்த அமைதி இல்லாமல் வெறுப்பு இருக்கக்கூடாதுன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு சொல்லித்தராங்க. அஹப்பல் அஸ்மாஹு இலல்லா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, ரவாஹு அஹமதுல இது வருது, அஹப்புல் அஸ்ஆமுல் அல்லா, அல்லாவுக்கு பிடித்தமான பேர் எதுன்னு கேட்டிங்கன்னா அப்துல்லா, அல்லாவுடைய அடிமை, அப்துல் ரஹ்மான், ரஹ்மானுடைய அடிமை, வஸ்தகு, இதுதான் என்ன செய்யணும் அவனுக்கு ரொம்ப பிடித்தமானது என்பதாக என்ன செய்கிறாங்க சொல்கிறாங்க. அது மட்டுமல்ல, வஸ்தகுல் அஸ்மாஹு ஹாரிசு ஹம்மாம் வக்புல் அஸ்மாஹு ஹர்பு மர்ரா. அல்ல யார் ஹாரிஸு, ஹம்மாமு, ஹர்பு, முர்ரா இந்த மாதிரி பேரில் வைக்கிறாங்களோ அது என்ன செய்கிறது, அல்லாவுக்கு பிடிக்காது. முர்ரான கசப்புன்னு அர்த்தம். அப்போ முர்ராங்கிறது கசப்புங்கிற வார்த்தையை கூட என்ன செய்யக்கூடாது, வைக்கக்கூடாது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்ன செய்கிறாங்கன்னா சொல்கிறாங்கன்னா, எந்த அளவுக்கு பேரிலே கூட நம்ம என்ன செய்யக்கூடாது, வெறுப்பை விதைக்கக்கூடாது. பேரில் கூட கெட்ட விஷயங்களை உருவாக்கக்கூடிய அல்லது அந்த பேரில் ஒரு கெடுதலான ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னு சொல்லி அந்த பேரை சரியான முறையில் வைக்கக்கூடிய சூழல் இருந்துச்சுன்னா அது வைக்கக்கூடாது என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருக்கு நம்ம சொல்லித்தராங்கன்னா, எந்த அளவுக்கு பேரில் கூட அமைதி விரும்புகிறாங்க. அலி ரலியல்லாஹு அவங்களை பற்றி கேட்பாங்க. அவங்க மருமகனார், அவங்க மகளை ஃபாத்திமாவை கொடுத்துருக்காங்க. அவங்களுக்கு குழந்தைகள் 3 குழந்தைகள். அலி ரலியல்லாஹுவுக்கு 3 குழந்தைங்க. பொதுவாக அலி ரலியல்லாஹு அவர்கள் என்ன செய்வாங்கன்னா, ரொம்ப போருடைய விஷயங்களில் எதிரிகளை தாக்கி அழிக்க வேண்டும், இஸ்லாத்துக்கு யாரெல்லாம் விரோதியாக இருக்காங்களோ அவங்கள என்ன செய்யணும், இது பண்ணணும் அப்படிங்கிறத விருப்பமானவங்க. அப்படி இருக்கக்கூடிய ஒரு சமயத்தில் அவங்க என்ன செய்கிறாங்கன்னா, ஹர்புன்னு பேர் வைக்கணும்னு நினச்சிக்கிட்டாங்க. ஹர்புன்னு பேர் வைக்கணும்னு நினச்சிக்கிட்டாங்க. தங்களுடைய குழந்தை பிறந்துச்சுன்னா ஹர்புன்னு பேர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி நினச்சிக்கிட்டாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்கன்னா, தங்களுடைய பேர குழந்தைய என்ன செய்கிறாங்க பார்க்க வந்தாங்க. கால லம்மா ஒலிதல் ஹசன் சம்மை துஹா ஹர்பன், ஹசனுடைய அவங்க பிறக்கிறாங்க. அப்போ அவங்க ஹலீரனில் என்ன பேர் வச்சுருக்காங்க, ஹர்பன் பேர் வச்சுருக்காங்க. ஃபஜா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, தன்னுடைய பேர குழந்தையை பார்க்க வர்றாங்க. என்ன செய்கிறாங்க, அருவினி இப்னி யா மா சம்மை துஹா, எனக்கு சொல்லுங்க என்ன பேர் என்ன செய்கிறீங்க இந்த குழந்தைக்கு வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்க போகும்போது, அப்போ அவங்க சொல்லப்பட்டது கால குல்து ஹர்புன்னு பேர் வச்சுருக்கோம். அப்போ கால ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, பல் பேர் இப்படி வைக்கக்கூடாது, பேர் என்ன செய்யக்கூடாது, இப்படி வைக்கக்கூடாது. ஹுவ ஹசன், யாரு இவங்க பேர் ஃபஸ்ட்டு பேர் குழந்தைக்கு என்ன செய்கிறாங்க, ஹசன் வைக்கிறாங்க. சரி, 2வது குழந்தை பிறக்குது. 2வது குழந்தை பிறக்க போகும்போது என்ன செய்கிறாங்க, அலி ரலியல்லாஹு ஹர்புன் பேர் வைக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ஹுசைன் பிறந்தப்ப போய் என்ன பேர் வச்சிருக்கேன்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஹர்புன் நான் பேர் வச்சிருக்கேன். இல்லை, பல் ஹுவ ஹுசைன், உங்கள் பேர் என்னது, ஹுசைன் என்பதாக நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 2வது பேர் குழந்தைக்கு ஹுசைன் என்பதாக என்ன செய்கிறாங்க, பேர் வைக்கிறாங்க. 3வது குழந்தை பிறக்குது. 3வது குழந்தைக்கு என்ன செய்கிறாங்க, அலி ரலியல்லாஹு ஹர்புன் பேர் வைக்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போகிறாங்க, தன்னுடைய பேர குழந்தை பேர் என்னன்னு கேட்குறாங்க. அப்போ என்ன செய்யப்படுது, ஹர்புன் சொல்லப்பட்டது. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, என்ன பேர் வச்சிருக்கீங்க அப்படின்னு கேட்க போகும்போது ஹர்புன் சொல்லி அலி ரலியல்லாஹு சொல்கிறாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, கால பல் ஹுவ முஹஸின் என்பதாக. பாருங்க, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எந்த அளவுக்கு என்ன செய்கிறாங்க, இஸ்லாமிய மார்க்கத்தில் பேரில் கூட அமைதி இருக்கணும், பேரில் என்ன செய்யக்கூடாது, ஒரு அமைதி இன்மை இருக்கக்கூடாது என்பதை என்ன செஞ்சுருக்காங்க, இந்த ஹதீஸின் மூலமாக நமக்கு தெரிகிறது. விரும்புகிறார்கள், இஸ்லாமும் விரும்புகிறது. அதுபோன்று கட்டாய மதமாற்றம் என்பது இஸ்லாத்தில் கிடையாது. லா இக்ராஹ ஃபித்தீன் கத்தபையன ருஷுது மினல் கய்யி, அல்லாஹ் சொல்கிறான், இஸ்லாமிய மார்க்கத்தில் இவ்வகையான நிர்பந்தமும் கிடையாது, வழிகேட்டிலிருந்து நேர்வழி முற்றிலும் பிரிந்து தெளிவாகிவிட்டது என்பதாக அல்லாஹ் என்ன செய்யணும் தெளிவாக சொல்கிறான். ஒருத்தவங்க இஸ்லாத்துக்கு வர்றாங்கன்னா, வரணும்னு நினைக்கிறாங்கன்னா, அவங்க இஷ்டம் இருந்தால் அவங்க வரலாம். அவங்கள போய் என்ன செய்யக்கூடாது, போய் துன்படுத்தக்கூடாது, அல்லது அவங்கள போயிட்டு என்ன செய்யக்கூடாது, திரும்ப 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 என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது. முடிந்த அளவுக்கு என்ன செய்யணும், இணக்கமான முறையில் அமைதியான முறையில் மார்க்கத்தை சொல்லணும். அவங்க வர முடியாது அப்படின்னு சொன்னால்
என்ன செய்யக்கூடாது, அவங்கள போய் நான் லா இக்ராஹ ஃபித்தீன், அவங்கள போய் என்ன செய்யக்கூடாது, நிர்பந்திக்க கூடாது என்பதாக வல்ல ரஹ்மான் தன்னுடைய திருமையிலே என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகின்றான். அது மட்டுமல்ல, அவர்கள் ஈமான் கொள்ள வேண்டும் என நீர் மக்களை நிர்பந்திக்கிறீர்களா என்பதாக குர்ஆன் வசனத்தில் நமக்கு என்ன செய்யலாம், குர்ஆனில் கேட்குறான், சூரத்து யூனுஸில் கேட்குறான். அஃப அன்த தக்ரஹுன் நாஸ ஹத்தா யகூனுல் முஃமினீன், அவங்க முஃமினான வரைக்கும் என்ன செய்றீங்க, அவர்கள் ஈமான் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி நிர்பந்திக்க கொண்டே இருக்கீங்களா, அப்படி நிர்பந்திக்காதீங்க என்பதாக வல்ல ரஹ்மான் தமிழுடைய என்ன செய்கிறான், பேசுகின்றான். அது மட்டுமல்ல, எந்த அளவுக்குனா ஃபிரௌன் என்ன செஞ்சிருக்கான், விட்டு வச்சிருக்கான், இந்த மார்க்கத்தை என்ன செஞ்சிருக்கான், விட்டு வச்சிருக்கான். ஒரு கட்டத்தில் என்ன செய்யறான், அந்த கடலில் என்ன செய்யறான், மூழ்கடிக்கிறான். லம்மா யக்புல் ஈமான் ஃபிர்அவுன் சாஅத்துல் அர்கி ஹத்தா இதா அத்ரகஹுல் அர்கு கால ஆமன்து அன்னஹு லா இலாஹ இல்லல்லதீன ஆமன்து பிஹி பனு இஸ்ராஹீல வனா மினல் முஸ்லிமீன் அப்படின்னு சொல்ல போகும்போது அல்லாஹ் என்ன செய்யலை, அந்த நேரத்தில் ஈமான் கொள்ளக்கூடிய கடைசி நேரத்தில் ஈமான் கொள்ளக்கூடிய விஷயத்தை அல்லாஹ் என்ன செய்யலாம், ஏற்றுக்கிறாம என்ன செய்கிறான், நிராகரிக்கிறான் என்று சொன்னால் அந்த அளவுக்கு என்ன செய்யறான், நீ கடைசி நேரத்திலலாம் என்ன செய்யப்படாது, வாய்ப்பு வழங்கப்படாது. இந்த உலகத்தில் இருக்கும் போது முடிஞ்சா நீ ஏற்றுக்க, உனக்கு நிர்பந்தமும் என்ன செய்யப்படாது என்பது விஷயத்தை இந்த இடத்துல நமக்கு என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகின்றான். அருமையானவர்களே, கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு என்னுடைய உரையை முடித்துக் கொள்கின்றேன். மிகவும் ஒரு அமைதியான ஒரு மார்க்கம் அப்படின்னு சொன்னால், இஸ்லாமிய வரலாற்றை ஆய்வு செய்கின்ற பொழுது முஸ்லீம்கள் வெற்றி கொண்ட நாடுகளில் மிக நீண்ட காலத்திற்கு பின்பே அங்கே என்ன செய்யுதுன்னு சொன்னால் இஸ்லாம் வளர்ந்தது. மிக நீண்ட காலத்திற்கு பின்பே இங்கே இஸ்லாம் என்ன செஞ்சது, வளர்ந்தது. சொல்றாங்க, வமை எண்ணூறு எஹ்மக்கு ஃபி தாரிஹல் இஸ்லாம் வ தஅவத்துஹு, நம்ம எங்கெல்லாம் என்ன செய்யப்பட்டது, இஸ்லாம் மார்க்கம் போனதோ, எங்கெல்லாம் என்ன செய்யப்பட்டது, இஸ்லாம் மார்க்கம் பேசப்பட்டதோ, அங்கெல்லாம் என்ன செய்யப்பட்டது என்று சொன்னால் இஸ்லாம் அங்கே எப்படி பரவிதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உதாரணமாக உமர் ரலியல்லாஹு அன்ஹு ஆட்சியில் வெற்றி கொள்ளப்பட்ட மிஸ்ரில் அந்த மக்கள் என்ன செஞ்சாங்க, கிறிஸ்துவலாக தான் வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க ரொம்ப காலம். அவங்களுடைய செயல்களை பார்த்து, அவருடைய நடவடிக்கைகளை பார்த்து, அவருடைய அந்த அமைதியின்மையை பார்த்து, இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த சகிப்புத்தன்மையான வாழ்க்கை முறையை பார்த்து தான் என்ன செஞ்சாங்க, கொஞ்சமாக என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்தை ஏற்று என்ன செஞ்சாங்க, இஸ்லாத்திற்கு வந்தார்கள் என்பதாக வரலாறு நமக்கு சொல்லப்படுகிறது. அது மட்டுமல்ல, சமத்துவமான சட்டங்களும் அங்குள்ள மக்களுக்கு என்ன செய்யப்பட்டது, இஸ்லாம் தழுவுவதற்கு காரணமாக இருந்தது என்பதாக யூசுஃபுல் கர்லாவி ரஹ்மத்துல்லாஹி அவர்களுக்கு என்ன செய்கிறாங்க, நமக்கு இஸ்லாமிய வரலாற்று ஆய்வாளர் நமக்கு சொல்லி காமிக்கிறாங்க. அப்போ இஸ்லாம் என்பது அமைதியை விரும்பக்கூடிய மார்க்கம். எந்த ஒரு போதும் இன்று சொல்லக்கூடிய அல்லது முஸ்லீம்கள் மீது பழி சுமத்தக்கூடிய தீவிரவாதம் அல்லது பயங்கரவாதம் இது போன்ற வன்முறையான செயல்களை இஸ்லாம் எப்போதும் என்ன செய்யாது, விரும்பாது என்பதை இந்த நிகழ்வின் மூலம் நமக்கு பார்க்க முடிகிறது. அருமையானவர்களே, எனவே இந்த இஸ்லாம் என்பது ஒரு அமைதியை விரும்பக்கூடிய ஒரு மார்க்கம், சாந்தியை விரும்பக்கூடிய மார்க்கம், அதுபோன்று அமைதியான ஒரு சூழலோடு வாழக்கூடிய நமக்கு இயங்குகின்ற ஒரு மார்க்கம் என்பதை இந்த நிகழ்வின் மூலம் நமக்கு தெரிவிக்கிறது. இந்த ரமலான் மாதத்திலே எந்த அளவுக்கு அமைதியை நாம் என்ன செய்கின்றோம், விரும்புகிறோமோ அதுபோன்று என்ன செய்கின்றது, எல்லா காலங்களிலும் அல்ல ரஹ்மான் நாம் இந்த இஸ்லாம் சொல்லித்தரக்கூடிய அமைதியான அந்த மார்க்கத்தை பின்பற்றி வாழக்கூடிய பாக்கியத்தை தந்து, இன்னும் இந்த மக்களுக்கு இந்த அமைதியான மார்க்கத்தை சொல்லில் மட்டுமில்லாமல் நம்முடைய செயலின் மூலமாக என்ன செய்யணும், அவங்களுக்கு எடுத்து சொல்லி இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை இந்த வையகம் மூலம் பரப்புவதற்கு உண்டான ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்தல் புரிவானாக. எப்படி நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவை தங்களுடைய குணங்களால் வெற்றி கொண்டார்களோ, எப்படி உமர் ரலியல்லாஹு அன்ஹு மிஸ்ரை தங்களுடைய அந்த வாழ்க்கை முறையின் மூலமாக, இஸ்லாத்துடைய செயலின் மூலமாக, இஸ்லாத்துடைய வாழ்க்கையை சொல்லி தந்த அமைதியின் மூலமாக கிறிஸ்துவர்கள் எல்லாம் இஸ்லாமியர்கள் ஆக்கினார்களோ, அப்படிப்பட்ட இந்த மக்களை, முஸ்லீம் அல்லாத மக்களை நம்முடைய அந்த குணாதிசயங்கள் மூலமாக, அகலாக்கின் மூலமாக, நல்ல குணங்களின் மூலமாக, அமைதியின் மூலமாக எல்லா மக்களுக்கும் என்ன செய்வோம், இஸ்லாத்தை ஏம்புவோம். எல்லா மக்களுக்கும் என்ன செய்வோம், இந்த அமைதியின் பக்கம் என்ன செய்ய அழைப்போம். வல்ல ரஹ்மான் அந்த ஒரு பாக்கியத்தை நமக்கு தந்தல் புரிவானாக. அமைதியோடு இந்த உலகத்தில் வாழ்வதற்கு நல்ல ஒரு சூழலை நமக்கு உருவாக்கி தந்தல் புரிவானாக என்று கூறிக்கொண்டு என்னுடைய முடித்துக் கொள்கின்றேன். வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.